நீ எங்களை போல் இல்ல, நீ வித்தியாசமானவன். ஏன் என்னை தனியாக விடுகிறீர்கள்? ஹலோ எறும்புகளே, ஹலோ சிட்டுக்குருவிகளே. இந்த பண்ணைக்கு ஒரு பெரிய ஆபத்து வரப்போவதை நான் கவனித்தேன். பண்ணையில் இருந்த அனைத்து தானிய மூட்டைகளும் ஒவ்வொன்றாக குறையத் தொடங்கின. யார் திருடுகிறார்கள் என்று தெரியாமல் பெரிய சேவல் கூட பயந்தன. சிட்டுவே, நீ மேல பறக்குறியே, யார் இந்த திருடனை பார்த்தையா? முத்து, நான் தேடினேன், ஆனால் திருடனை காணவில்லை. பரவாயில்ல சிட்டு, நன்றி. அதுதான் இரவு நேரத்தில் எல்லாவற்றையும் திருடுகிறது. எறும்புகளை பிசினை கொட்டுங்கள். உடனே கொட்டுகிறோம். எங்கள் திட்டம் வெற்றி. ஐயோ, பயமா இருக்கு. இனி அந்த பக்கம் வரவே மாட்டேன், சத்தியமா சொல்றேன். மறுநாள் காலை பண்ணை எஜமானர் தானியங்கள் பாதுகாப்பாக இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மற்ற கோழிகள் அனைத்தும் முத்துவிடம் மன்னிப்பு கேட்டன. நான் மன்னித்து விட்டேன். உடல் உருவம் முக்கியமல்ல, அறிவும் தைரியமும் தான் முக்கியம். சத்தியம் மத்து. அதன் தங்க சிறகுகள் அன்று சூரிய ஒளியில் இன்னும் பிரகாசமாக மின்னின. வா போகலாம். பண்ணையில் ஒரு பெரிய விருந்து நடந்தது. முத்து அன்று முதல் அந்த பண்ணையின் தளபதியானது. உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது, சிறிய உயிர்களும் பெரிய காரியங்களை செய்யும். உருவத்தை கண்டு யாரையும் எடை போடக்கூடாது, சிறிய உயிர்களும் பெரிய காரியங்களை செய்யும்.